முதலமைச்சர் எம்ஜிஆர் கையெழுத்திட இருந்த கோப்பையும் அது அமைச்சரின் சதியால் மறைக்கப்பட்ட உண்மையையும் பிளாஷ்பேக் நிகழ்வாக பகிர்ந்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்னியர் இடஒதுக்கீடு கோரி ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்ட போதும் 21 மாவீரர்கள் துப்பாக்கிகளால் சுட்டும் அடித்தும் கொல்லப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இல்லை. மருத்துவம் பெறுவதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். தமிழகம் திரும்பியவுடன் இடஒதுக்கீடு கோரிக்கைகள் தொடர்பாக 93 சங்கங்களின் பிரதிநிதிகளை 25/11/1987 நாள் தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் அழைத்து பேசினார். வன்னியர் சங்கத்தின் சார்பில் ராமதாசுடன் வன்னியர் சங்க தலைவர் ச. சுப்பிரமணியம், பேராசிரியர் தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த சந்திப்பில் வன்னியர்களின் சமூக, கல்வி, பொருளாதார வேலைவாய்ப்பு நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது குறித்தும், வன்னியர்களுக்கு எதற்காக 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது குறித்தும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விளக்கி பேசியதாகவும், அதனை முதலமைச்சர் எம்ஜிஆரும் மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்களும் வியந்து பார்த்து கொண்டிருந்ததாகவும் ராமதாஸ் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். அத்துடன் தான் பேசி முடித்தவுடன் அமைச்சர்களை எம்ஜிஆர் கோபமாக பார்த்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அப்போது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரால் சரளமாக பேச முடியவில்லை என்றும், ஆனாலும் இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலை என்று திக்கி தடுமாறி எம்ஜிஆர் கேட்டதாகவும், அதற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் இல்லை என்றும், வன்னியர் சங்க சாலை மறியல் போராட்டத்திற்கு எதிராக ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்ட அமைச்சர்கள் குறித்து முதலமைச்சர் எம்ஜிஆரிடம் கூறியதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் அதற்கான விளைவுகளை அரசு சந்திக்க நேரிடும் என்று வெளிப்படையாகவே எச்சரிக்கை செய்ததாகவும் ராமதாஸ் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசுடன் பேச்சு நடத்துவதற்காக திண்டிவனத்திலிருந்து கிளம்பிய போது தன்னுடன் பலர் சென்னைக்கு வர தயாராகினர். ஆனால் எவரும் சென்னை வர வேண்டாம் என்று தடுத்துவிட்டதாகவும், ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் குவிந்ததாகவும், எங்கு பார்த்தாலும் மஞ்சள் மயமாக காட்சி அளித்தது, ஒட்டுமொத்தமாக 5000த்திற்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர் என்றும், அவர்களின் கைகளிலும் மஞ்சள் கொடிகள் இருந்தனர். வன்னியர்கள் வலிமை என்ன, அவர்கள் தன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்துள்ளனர், அவர்களிடம் தனக்கு உள்ள செல்வாக்கு என்ன என்பதையெல்லாம் அந்த ஒரு நிகழ்வில் எம்ஜிஆர் அறிந்து வியந்து கொண்டதாக ராமதாஸ் அவர்கள் நிகழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். ஆனால் வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்ததை போல எங்களுடன் பேச்சு நடத்தி 1 மாதம் முடிவதற்குள்ளாகவே, அதாவது 1987 டிசம்பர் 24 அதிகாலை எம்ஜிஆர் காலமானார். அதற்கு முன்பாக வன்னியர்களுக்கு 13% தனி இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்து அதற்கான கோப்புகளை எம்ஜிஆர் தயாரித்து வைத்திருந்ததாகவும், அவர் மட்டும் இன்னும் சில வாரங்கள் உயிருடன் இருந்திருந்தால் வன்னியர்களுக்கு 13% தனி இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் என்றும், ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆர் மறைந்துவிட்ட நிலையில் அதன் பின் சட்டத்துறையை கவனித்து வந்த அமைச்சர் ஒருவர் அந்த கோப்பைகளை அழித்துவிட்டதாக தெரிய வந்ததாகவும், எம்ஜிஆர் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்தாலும் இயற்கையின் சதியால் அப்போது தங்களுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை என்று ராமதாஸ் தன்னுடைய பிளாஷ்பேக் கதையை பகிர்ந்துள்ளார்.